சிவபெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கார், ஆகாச தத்துவம் எல்லா இடத்துலையும் வருது. அப்புறம் நான் ஏன் போய் கோவிலில் உட்காரணும்? கோவில் அப்படின்றது அது ஒரு மெக்கானிசம். நீங்கள் வந்து இப்போ நான் பேசுகிறத நேர்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ யூடியூப்பில் பார்க்குறீங்க. ஏன் யூடியூப்பில் வீடியோவை எடுத்து போட்டோன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் பார்க்க முடியும், நிறைய பேரை போய் ரீச் ஆகும். அதே மாதிரி தான் வீட்டில் இருந்தும் வழிபடலாம். ஆனால் கோவிலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அந்த ஈத்தர், அந்த ஆகாச தத்துவத்தை உரியறதுக்காக தான் மெயினாக கோவில் இருக்குது. மெயினாக கோவில் அதுக்காக தான். அதனால தான் அங்கே போய் உக்காந்தா உங்களுக்கு வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அந்த கூம்பு வடிவத்தில் வரும். அங்கே நிறைய விஷயங்கள் அது ரிலேட்டடாக இருக்கும். நம்ம வணங்கும் போது ஏன் இப்படி வச்சு வணங்குறோன்னா, இப்படி இருக்கும் போதே கூம்பு வடிவத்தில் வரும். கூம்பு வடிவத்தில் வரும்போது இந்த வடிவத்துக்கு தான் பவர் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஆகாச தத்துவத்தை உரியும். அதனால தான் பிரமிட்லாம் 2000 வருஷமாக இருக்குது, பிரமிட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறோன்னா, பிரமிட் வந்து இப்படி தான் குவியும். அதே மாதிரி தான் நம்ம கை வச்சு வணக்கம் பண்ணும்போதும் இப்படி தான் குவியும். அதனால தான் நெஞ்சுக்கு நேராக வச்சிங்கன்னா அந்த தத்துவம் வந்து நெஞ்சுக்கு உள்ளே போகும். அதனால தான் நெஞ்சில் வச்சு நம்ம வழிபடுறோம். இல்லை சிவபெருமான் தலைக்கு மேலே வைக்கிறோம் அப்படின்னாலும் அந்த எனர்ஜி சிரசத்தில் இறங்கும். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.